விவரங்களுக்கு நன்றி மகேஷ். திருப்புவனம் அஜித் வீட்டிற்கு நேரில் சென்ற தாவேகா தலைவர் விஜய் அவரது குடும்பத்தினருக்கும் தாயாருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவரது அங்கே வைக்கப்பட்டிருந்த அஜித்தின் படத்திற்கு மாலை அணிவித்துவிட்டு அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். திருப்புவனம் அஜித் இல்லத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வரும் வேளையில் தற்போது தாவேகா தலைவர் விஜயும் அங்கே சென்றிருக்கிறார். அவர் அந்த இல்லத்தில் இருந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அங்கே அவர் வந்திருக்கும் சூழலில் கூட்டம் கூடி இருக்கக்கூடிய நிலையில் அவர் அங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். திருப்புவனம் அஜித் தாயாருக்கு விஜய் ஆறுதல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கிளம்பி இருக்கிறார். தற்போது அவர் அந்த படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். திருப்புவனம் அஜித் இல்லத்திற்கு நேரில் சென்ற தாவேகா தலைவர் விஜய் அவரது படத்திற்கு மாலை அணிவித்துவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி வணக்கம். அங்கே சென்று அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள மடப்புற கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினர் தாக்குதலில் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு இந்த மரணம் கொலை வழக்காக மாற்றப்பட்டு 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அஜித்குமார் மரணம் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அஜித்குமார் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். அந்த வகையில் கடைசியாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களை நேரில் சந்தித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்பொழுது போலீசார் தாக்குதலில் உயிரிழந்துள்ள அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ஏற்கனவே திருபுவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் எனவும் இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறக்கூடாது முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடனடியாக உறுதியளித்து உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் அறிக்கையின் வாயிலாக திரு விஜய் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் விஜய். 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த லாக்அப் டெத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த இருக்கின்றனர். தற்பொழுது நேரில் சென்று விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இணைப்பில் இருங்க ஜெர்ரி, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து அஜித்குமாரின் தாயார் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம்.